பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர் அண்ட் ஃபார்முக்கு போயிருந்தேன். எப்புட்றா இவ்ளோ மீன மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம ஆச்சரியமாயி போயிருச்சு. நம்ம ஒரு 10 மீன வாங்கி போட்டுட்டு அதுக்கு ஒழுங்கா வாட்டர் சேஞ்ச் பண்றோமா, அதுக்கு ஒழுங்கா ஃபுட் போடுறோமா, தனித்தனியா மோட்டார் கனெக்ஷன் குடுக்குறோமா, நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க எப்படி தான் ஒரு 700, 800 ஃப்ளோரான் இருக்கும் போல இருக்குது இங்க. எல்லாமே தரமான பீஸ் தான். எதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாத பீஸ் நீங்க இத எடுத்துக்கலாம் அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாமே ரொம்பவுமே தரமா இருந்துச்சு. ஹோல்ஸோட இருக்குது. ஸோ நம்ம போனால் நம்மளால் சும்மா இருக்க முடியாதுல்ல. நம்மளும் ஏதாவது வந்த குறைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஃப்ளோரான அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 17 எஸ்ஆர்டி எடுத்துருக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தது. எல்லாமே சில்லி ரெட் எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி எல்லாமே இம்போர்ட்டட்ஸ் தான். இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெட் பேர்ல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மான்ஸ்டர் காக்கில் அதில் வரும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட பேர்ல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போனதுக்கப்புறம் இதோடைய இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தாய் சில்க்கு இது என்னோட ஃபேவரட்னு ஆகி போயிடுச்சு. அந்த அளவுக்கு மீன் சூப்பராக இருக்கும்.